அப்பா மொட்டைலாம் தொலைஞ்சு போயிட்டாலுவாம்மா. இப்போ தான் வாசலே நல்லா இருக்கு. ஒரு குடிசை ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்தீங்க. இந்த மொட்டைலாம் கொண்டு வந்து இங்கே வச்சு என் வாசலே குட்டிச்சார ஆக்கிட்டாளுவோம். அதையும் எங்கேயும் கோழி சுட்டு திண்டு சோறாக்கி திண்டு அதையும் எதையும் செஞ்சு வாசலே குட்டிச்சார ஆக்கிட்டாளுவோம். இப்போ தான் மொட்டைலாம் தொலைஞ்சி போயிருக்கு. ஒரு போடு ஒன்று போட்டேன். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு துண்டை காணு துணியை காணுட்டு ஓடிட்டாளுவா. தொலைஞ்ச மொட்டை தொலைஞ்சே போட்டோம். இவனை இன்னும் காணும். இவனுக்கு என்ன பதில் சொல்கிறது? அவனுக்கு என்ன நம்ம பதில் சொல்ல? நம்ம பேச்சை தான் அவன் கேட்கணும். அவன் பேச்சை நம்ம கேட்கணும்ன்ற அவசியம் ஒன்றும் இல்லை. திண்ணியில் வர உட்கார முடியல. மொட்டையில் வச்சு வாசலையே குட்டிச்சாராக்கிட்டாலாமா. என்ன நம்ம 2 நாள் வெளியூர் போகட்டியா? இங்கே உள்ள ஜனத்தெல்லாம் யாரையும் காணு, வீடெல்லாம் காணு. அம்மா எங்கே அதெல்லாம் காணு? வீடியோ காணு. வீடெல்லாம் இடித்து தள்ளிட்டே நீ? ஆமாம், வீட்டை இடித்து தள்ளிட்டேன். அவங்களாம் எங்கே போனாங்க? அவ்வளோலாம் வெட்டி விட்டேன். அதுக்கு என்னங்கிறப்பா? அவ்வளோலாம் வெட்டி விட்டுட்டு வீட்டெல்லாம் இடித்து தள்ளிட்டேன். இப்போ தான் என் வாசலை என் ஊட நிம்மதியாக இருக்கு. என் ஊட நல்லா இருக்கு. குடிசையை போட்டுக்கிட்டு மட்டலோவில் அங்கே கொண்டு வச்சுக்கிட்டு கோண்டு ராலை சுட்டு திண்டுக்கிட்டு நண்டை சுட்டு திண்டுக்கிட்டு கோழியை சுட்டு திண்டுக்கிட்டு ஆடு மாடு புறா எல்லாத்தையும் கொண்டு வச்சுக்கிட்டு வாசலை என்ன கெதியா ஆக்கி வச்சிருந்தாளுவா. இப்போ தான் தொலைப்பட்டு போயிட்டாலும் எனக்கு நிம்மதி. ஏமா அதோட எங்கே போச்சோ? எங்கே போய் நிற்கிதுவா? அது அப்பா போய் எங்கே போய் நிற்கிறாரு? அதில் வெட்டணுன்னு வெட்டி எடுத்துட்டால. இப்போ தான் உனக்கு நிம்மதியாக இருக்கு. சரி, நிம்மதியாக இரு. அதில் எங்கே போய் நிற்கிறோன்னு தெரியல. அதுவும் போனது உனக்கேண்டா ரொம்ப வருத்தமாக இருக்கு. ரொம்ப வருத்தமாக பேசுகிறேன். அதுவும் இப்போ போனால் உனக்கு என்னடான்னு கேட்குறேன். அது போகிறது ரொம்ப வருத்தமாக இருக்கு. என்னைக்கு தொலைவு வாழ்வுண்டு நான் வெட்டி விட்டு வீட்டெல்லாம் இடித்து தள்ளி விட்டு உட்காந்து கிடக்கிறேன் நிம்மதியாக. போயிட்டாலும் ரொம்ப கவலைப்படலாம் ரொம்ப. ஆமாம், எங்கே பேர் கொண்டு தெரியுமா? எங்கே வீடு பார்த்துட்டு போச்சோண்டு? அதெல்லாம் எனக்கு என்ன தேவை? நான் எதுக்கு கேட்கணும்? எங்கே வீடு பார்த்துட்டு போனேன், எங்கே போனேன், எங்கே வந்தேன்ட்டு? எங்கேயாவது வீடு பார்த்துட்டு போட்டேன், இல்லை தெருவில் நிற்கிட்டான். எனக்கு என்னடா அதுக்கு? எனக்கு ஒன்றும் கிடையாது. எங்கேயாவது தொலைப்பட்டு போனாலும் எனக்கு தெரியாது. எனக்கு வருத்தம் கிடையாது. எங்கேயாவது போட்டோம். உன்ன மாதிரி ஒரு கல் நெஞ்சக்காரி அம்மாவை நான் பார்த்ததே இல்லைம்மா. பார்த்தது இல்லைல்ல? இப்போ பார்த்துக்கோ. நான் இப்போ போய் எங்கே போய் தேடுறது? அதில் நீ எதுக்கு தேடின? உனக்கு என்ன தலையெழுத்தா? எங்கேயாச்சும் போய் தொலைப்பட்டு போட்டோம். தேட போகிறான் நம்மளை. தேட ரொம்ப கரசனமா அப்பா மேலே. அம்மாவை துரம் செஞ்சுட்டு போய் இன்னொருத்தரை கட்டிட்டு வந்தவனுக்கு போய் தேட போகிறானா? அந்த சந்தெல்லாம் இழுத்துட்டு வந்து இங்கே வச்சுருக்கேனா? நான் எப்படியாவது வெட்டி விடணுண்டு அதெல்லாம் வெட்டி விட்டு எல்லாத்தையும் இடித்து தள்ளி வச்சுருக்கேன். இவன் போய் தேடி பார்க்க போகிறானா? ஏன் தேடி பார்த்து என்ன செய்ய போகிறேன்? திரும்ப அங்கே இழுத்துட்டு வர போறியா? நான் எதுக்கு இங்கே இழுத்து வந்து வைக்க போகிறேன்? நீ அதோட வெட்டி ஒன்று நினச்சிக்கிட்டே இருந்த. இப்போ வெட்டி விட்டுட்ட, எல்லாத்தையும் இடிச்சும் தள்ளிட்ட. 2 நாளுக்குள்ளே தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கிறியே. அப்புறம் என்ன? நான் எதுக்கு அதோட இழுத்துட்டு வந்து இங்கே வைக்க போகிறேன்? போ. இப்போ தான் உனக்கு மனசு நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பேன். இது நானும் எங்கேயாவது பேரேன். போனது தான். திரும்ப இங்கே கொண்டுக்கிட்டு வந்த அப்புறம் இருக்கு நடக்கிறதே வேற. நான் எதுக்கு அதெல்லாம் இழுத்துட்டு வர போகிறேன்? நீ தான் வெட்டி விட்டல, உன் வீடு வெட்டி விட்ட. சரி விடு, வீட்டு உள்ளார வா. நான் எதுக்கு வீட்டு உள்ளார வரேன்னு? தப்பா பாவம், அவர் வெட்டி விட்டுவிட்டா நான் என்னத்துக்கு வீட்டுக்குள்ள வரேன்னு? நானும் எங்கேயாவது போகிறேன். ஓஹோ, அப்படி போதா கதை. ஏன் உன் அம்மா இருக்கும் போது அப்பா அம்மாவுக்கு துரம் செஞ்சுட்டு இன்னொருத்த இழுத்துட்டு வந்தா அப்பா மேலே உனக்கு இவ்வளோ கரசனை எப்படி வந்துச்சு? இவ்வளோ பாசம் எப்படி பொத்துக்கிட்டு வந்துச்சு? போய் அவனை பின்னாடியே போறியா? இங்கே நீனு போயேன் அந்த குடிசையோட போய் நீனு போய் குடிசையா போய் இடங்க. குடிசை நாயோட போய் எனக்கு என்ன? இந்த அம்மா வானாண்டா போ. ஏன் தான் இப்படி இருக்காங்கன்ட்டு தெரியல. வெட்டுன்னு வெட்டி விட்டாங்க. நீனா பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்காம போய் வேலையை போய் பாரு. வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வா. டிஃபன் எடுத்து வைக்கிறேன். அது ஒன்று தான் குறைச்சேன். எனக்கு டிஃபனை வேணாம். நீ போய் சாப்பிடு. அவ்வளோ வெட்டி விட்டாச்சு. இவ்வளோ கோச்சிட்டு உட்காந்துருக்கான். உனக்காக தானடா அவளை வெட்டியே விட்டேன். என்ன அங்கே முணங்கிட்டால? அதை பேசிவிட்டியா? அப்புறம் தான் 1 hour முணங்கிட்டு உட்காந்துருக்கேன். நான் எதையாச்சும் நினச்சி முணங்கிட்டு போகிறேன். உனக்கு என்ன? என்னப்பா முருகன், எப்படி இருக்கு வீடெல்லாம் பிடிச்சிருக்கா?
பரவாயில்லண்ணே, வீடு இல்லாமல் நிற்கிறதுக்கு இந்த வீடு கொடுத்ததே பெரிய இதுண்ணே. ஆமாம், இது ஒரு வீடு, இது பிடிச்சிருக்காண்டு வர கேட்குறாரு. ஒரு ஜாமான் வைக்க இடம் இல்லை, உக்கார படுக்க இடம் இல்லை, இது ஒரு வீடாக பிடிச்சிருக்குன்னு அந்த கேட்க வரான் மனுஷன். அந்த அம்மா என்ன சொல்லுது? ஒன்றும் சொல்ல, சும்மா அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அங்கே. இத்தனை பேருக்கெல்லாம் வீடு கொடுக்க மாட்டாங்கப்பா. என்னம்மா நீ வீடு இல்லாமல் நிற்கிற? அந்த பொம்பளையும் பேசுது, நம்ம நாயும் பேசணும். நீ வந்து எனக்கு வேலை பார்ப்ப, விற்றி பார்ப்ப, நீ ரொம்ப முருகன் ஆச்சுன்னு சொல்லி தான் கொடுத்துருக்கேன். அட்வான்ஸ் பணம் வர வாங்காமல் 2000 அட்வான்ஸும், வாடகை 1000 கொடுக்கணும், 3000 நீனு. சரி இல்லை இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இத்தனை பேருக்கு யார் கொடுப்பா வீடு? ஆமாண்ணே, யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்களாச்சும் கொடுத்தீங்கண்ணே, ரொம்ப உதவிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே, நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. அத்தை, இது என்ன வீடு? இதுக்குமே 1000 ரூபா வேணுமா மாதம் வாடகை? இடத்துல சும்மா இது போட்டிருக்கு குச்சி மாதிரி, ஏதோ ஒரு வீடு மாத்தானே தருது, அதுக்கு தான் 1000 ரூபா கேட்குறாரு. 1000 ரூபாய்க்கு குறைஞ்சி யாரும் வாடகைலாம் கேட்க மாட்டாங்க. ஆமாம், வைத்தியக்கு எங்கே? வைத்தியக்கு பின்னாடி தண்ணி ஊற்றுதுண்டு அதை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான் விளையாடிக்கிட்டு. ஆமாம், அவன் எங்கே வந்தாலும் விளாட்டு, சின்ன பிள்ளை மாதிரி. சரி நான் போயிட்டு வரேன். வீட்டெல்லாம் சுத்தமாக நல்லா வச்சுக்கோங்க. இந்த தாவரம் மாதிரி இருக்குது, இதுலேயும் படுத்துக்கங்க, அங்கே படுத்துக்க இடம் இல்லைண்டா. சாப்பாடு அப்படியே ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு படுக்க வேண்டியது தான். நான் போயிட்டு வரேன், பார்த்துக்கோ. சரிண்ணே. ரொம்ப வீடு டேஞ்சர் வீடாக இருக்குது. இதுக்குவே 1000 ரூபா கேட்குறாங்க வாடகை. அதானே, இல்லைன்னா படுக்க வர முடியல, ஒரே சூடாக இருக்குது. எப்படி இந்த ஹீட்டில் படுக்கலாம் முடியும்? வீடு இல்லாததுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க வேண்டியது தான். என்ன செய்யுது? சரி இருக்கட்டும், என்ன செய்கிறது? ரொம்ப ஏன் இங்கே இருப்பானே, ரொம்ப ஊருக்கு போயிடுவோமே. ரொம்ப ஊருக்கு போனேன்டா, இவத்தான் ஒரு வீணா போன சரிக்கு. இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு இப்படி சந்தே நண்டாலூரா இவ்வளோ ஒண்டியாக விட்டுட்டு எப்படி போகிறது? நம்ம கொஞ்சம் நாளைக்கு இருந்து பார்த்துட்டு வேறு எங்கேயாவது வீடு கிட்ட பார்த்து கிடச்சா ஒரு நல்ல வீடாக பார்த்து வச்சுட்டு தான் ஊருக்கு போகணும். அது வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். ஆமாம், நீங்கள் மட்டும் தொலைஞ்சிடாதீங்க, உங்களால் தான் எனக்கு இந்த கெதி. ஏன்ப்பா அதுக்குள்ளே ஊருக்கு போனேங்கிறீங்க? நான் ஒண்டியாக தானே கிடக்குறேங்க. ஏன் இருங்கப்பா, அப்புறம் போய்க்கலாம். சரிம்மா, அம்மா தான் அப்படி சொல்கிறாளே, கொஞ்ச நாளைக்கு இருந்து நல்ல வீடாக பார்த்து வச்சுட்டு தான் போனேன்ட்டு. அப்படியே இருப்போம், என்ன செய்கிறது? நீ தான் கஷ்டப்படுற, நாங்கள் ஒண்டி அங்கே உட்காந்து ஒரு நினப்பாவே இருக்கோம். அதுக்குண்டு இவளோட சேர்ந்து நம்மள கஷ்டப்படணுமா? என் பொண்ணு கஷ்டப்படும் போது நீங்களாம் கஷ்டப்பட்டா என்ன? உங்கள் அம்மா இதெல்லாம் கேட்க மாட்டாப்பா. பொண்ணு நல்லா இருந்தால் தான் நம்ம போக முடியும் ஊருக்கு.